ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுவும் கொடுக்கல. எல்லாமே ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் போச்சுன்னா இப்படி ஆக்ட் ஆகும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த லெவலை வந்து உங்க சார்ட்ல டிரா பண்ணி எப்படி இருக்கு அக்யூரேஷன் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 23,272 மேலே போச்சுன்னா தான் இந்த ஃபியூச்சரில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். இல்லைன்னா சைடுவேல மாட்டிக்கும். ஏன்னா இதில் கேல்குலேஷன் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கும் லைன். ஓகேங்களா? இவ்வளோ கிட்ட நெருக்கமாக இருக்க சொல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேல மாட்டிக்கும் இதில். ஓகேங்களா? இதில் பிரேக் பண்ணி இந்த 23,272 பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நல்லா ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். இல்லைன்னா டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இந்த 22,974 கிராஸ் பண்ணி கீழே போகணும். ஓகேங்களா? அப்போதான் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். இல்லைன்னா இதில் ஃபுல்லாக சைடு வேல தான் மாட்டிக்கும். ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட இதில். ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னா சைடு வே போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஒரு இறங்க ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துட்டாங்க மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா எவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான ஒரு டவுன் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேலே அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நானும் எதிர்பார்த்தது இதுதான் அப் ட்ரெண்டில் தான் வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு சைடு வேல போகும்போது மட்டும் ட்ரேட்ல நம்ம போனோம்னா மாட்டிக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கான லெவல்ஸ் இது. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,180 வந்து நல்ல ஒரு பிவோட் லைனா இருக்கும். 23,220 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 23,250 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,272 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,906 சாரி 23,096. செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,028. தேர்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,975. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இது ஆக்டிவ் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லெவல்ஸில் பார்த்துடலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு 3 லைன் கொடுப்போம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே போச்சா அது. ஆனால் இதுக்கு மட்டும் இன்னைக்கு ஏன்னா 2 லைன் மட்டும் தான் போட்டுருக்கோம்னா இந்த பாக்ஸ் மட்டும் தான் வந்திருக்குன்னா இது கீழே போச்சுன்னா நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் புட் சைட்லையும் இந்த 184 மேலே போச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அதாவது புட் சைடில் மேலே போச்சுன்னா. ஓகேங்களா? கால் சைடில் மேலே போச்சுன்னா இந்த 168 கிராஸ் பண்ணி போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 68 வந்து ஒரு பிவோட் லைனாக இருக்கும். அதே மாதிரி 54ன்றது ஒரு பிவோட் லைனாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து உங்கள் இதில் போட்டு சார்ட்டில் செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக வந்து புட் சைடில் பார்த்தீங்கன்னா 43ன்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா 57ன்றது ஒரு நல்ல முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? 23,150 கால், 23,150 புட்டு. ஓகேங்களா? இதை வந்து இந்த லெவல்லாம் வந்து உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 23,000 இந்த ஓகேங்களா 23,200 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போச்சு நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும் மார்க்கெட்டு. இது கீழே இருந்தால் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான ஒரு லெவல். ஓகேங்களா? இதை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி. இந்த லெவல்லாம் உங்கள் சார்ட்டில் ட்ரா பண்ணி எப்படி இருக்குன்னு அக்யூஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.